சோதரம் ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். ஹalleluya 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 ஹalleluya. சோதரம் 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 சோதரம். ஹalleluya சோதரம் 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 சோதரம். ஹalleluya ஹalleluya. சோதரம் சோதரம் சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை நாளுக்கு இறக்கத்தினாலும் ஆண்டவரே சோத்திரம், கடந்த ராத்திரி முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து காலமே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த காலை ஜெபத்திலே ஒவ்வொரு ஆண்டவரே நாளும் நாங்கள் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற கிருபைக்காக சோத்திரம். இந்த நாளில் கூட வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக லைவ் மூலமாய் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவகரம் கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பரேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆமீன் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சோத்திரம். ஆமேன் 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 ஆமேன். சூரை செடியே என்னை விட்டு போகாதே, சூரை செடியே என்னை விட்டு போகாதே. மனிதர்கள் மறந்தாலோ இந்த உலகமே வெறுத்தாலோ, மனிதர்கள் மறந்தாலோ இந்த உலகமே வெறுத்தாலோ, நீ என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே, சூரை செடியே என்னை விட்டு போகாதே, சூரை செடியே என்னை விட்டு போகாதே. மனிதர்கள் மறந்தாலோ என்ற உலகமே வெறுத்தாலோ, மனிதர்கள் மறந்தாலோ என்ற உலகமே வெறுத்தாலோ, நீ என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. வழிகாலிலே செங்கடலோ வாலி தீரக்கும் செங்கோலோ, வாலிகாலிலே செங்கடலோ வாலி தீரக்கும் செங்கோலோ, பாதையிலே யோர்தானோ பாதையிலே யோர்தானோ, எலியாவின் சால்வையாய் வாரோ, எலியாவின் சால்வையாய் வாரோ. என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே, சூரை செடியே என்னை விட்டு போகாதே, சூரை செடியே என்னை விட்டு போகாதே. மனிதர்கள் மறந்தாலோ இந்த உலகமே வெறுத்தாலோ, மனிதர்கள் மறந்தாலோ இந்த உலகமே வெறுத்தாலோ, நீ என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. பிரயாண தூரங்கள் அதிகம், தளராமல் வழிகள் நடந்திட. பிரயாண தூரங்கள் அதிகம், தளராமல் வழிகள் நடந்திட. உமது போஜனத்தாலே உமது போஜனத்தாலே
வனாந்திரம் கடந்து விட்டோம். அல்லேலூயா, வனாந்திரம் கடந்து விட்டோம். நீ என்னை விட்டு போகாதே, என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. சூரை செடியே என்னை விட்டு போகாதே. சூரை செடியே என்னை விட்டு போகாதே. மனிதர்கள் மறந்தாலோ, இந்த உலகமே வெறுத்தாலோ, மனிதர்கள் மறந்தாலோ, இந்த உலகமே வெறுத்தாலோ, நீ என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. நீ என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. பசியோடு களைத்திருந்தேனா, காகம் அதை கொண்டு போஷித்தே. பசியோடு களைத்திருந்தேனா, காகம் அதை கொண்டு போஷித்தே. உன்னை சந்திக்கும் இடமே, நீர் என்னை சந்திக்கும் இடமே. சூளை செடியின் நிழலே, ஐயா சூளை செடியின் நிழலே, நீ என்னை விட்டு போகாதே. என் சூளை செடி என்னை விட்டு போகாதே. சூளை செடியே என்னை விட்டு போகாதே. சூளை செடியே என்னை விட்டு போகாதே. மனிதர்கள் மறந்தாலோ, இந்த உலகமே வெறுத்தாலோ, மனிதர்கள் மறந்தாலோ, இந்த உலகமே வெறுத்தாலோ, நீ என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. ஒரு நீயாய் பின் சென்ற எலிசா வந்தால் திரும்பினார். உறுதியாய் பின் சென்ற எலிசா இரட்டிப்பான மரத்தோடு திரும்பினார். ஆக்கினி ராஜமாய் வந்தவர், ஆக்கினி ராஜமாய் வந்தவர், எலியாவை மறுரூபமாக்கினார். ஐயா எலியாவை மறுரூபமாக்கினார். நீ என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. சூரை செடியே என்னை விட்டு போகாதே. சூரை செடியே என்னை விட்டு போகாதே. மனிதர்கள் மறந்தாலோ, இந்த உலகமே வெறுத்தாலோ, மனிதர்கள் மறந்தாலோ, இந்த உலகமே வெறுத்தாலோ, நீ என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. சூரை செடியே என்னை விட்டு போகாதே. சூரை செடியே என்னை விட்டு போகாதே. மனிதர்கள் மறந்தாலோ, இந்த உலகமே வெறுத்தாலோ, மனிதர்கள் மறந்தாலோ, இந்த உலகமே வெறுத்தாலோ, நீ என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. என்னை விட்டு போகாதே. என் சூரை செடி என்னை விட்டு போகாதே. அல்லேலூயா.
ஹalleluya. ஆமென். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த சூரஜ் செடியின் கீழே எழுந்த அந்த எலியாவை தூக்கி எடுத்த தேவனுடைய வல்லமை, அந்த எலியாவை நடக்க பண்ணின வல்லமை, அந்த எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்த வல்லமை, அந்த எலியாவோடு கர்த்தர் பேசின வல்லமை, அந்த எலியாவை சந்திக்க காலத்தை அனுப்பின வல்லமை, 40 நாள் அளவும் வனாந்தரத்தை கடக்க அந்த சூரச்செடியின் கீழாண்டவர் கொடுத்த பலனுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம்மா. சூரச்செடியின் கீழே வச்சு ஆசீர்வதித்த தெய்வமே, இந்த கால வேளையிலுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. உங்களுடைய போஜன வளர்ச்சினால பல வடாக்கணங்களை கடக்க எங்களுக்கு பல ஆண்டவரே சோதர நல்ல ஆகாரம் கொடுத்து காகத்தை கொண்டு போஷித்து உங்களுடைய வல்லமையை அருளி, உங்களுடைய பெருமையை அருளி, உங்க சோர்வை மாற்றி, எங்க கஷ்டத்தை மாற்றி, உங்க வேதனையை மாற்றி எழுப்பி நடக்கப்படுகிறது. ஆமென். ஆண்டவரே சோதரம், 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 சோதரம். ஹalleluya, 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 ஹalleluya. சோதரம், 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 சோதரம். ஆமென். ஆண்டவரே சோதரம், 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 சோதரம். ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்துள்ள ஆண்டுடைய வார்த்தையும் நமக்கு ஜபங்களை ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் காட். ஹalleluya. நாளை ஆசீர்வதித்த தேவன் நாளுகளில் நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரித்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்த தெய்வம் காலங்களில் ஆண்டவராகிய தேவனே ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்த தேவன் பகல் பொழுதை ஆசீர்வதித்த ஆண்டவர் காலங்களில் இந்த வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். இரவு பகல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிய காலங்களில் கர்த்தருடைய வார்த்தை அன்புடைய ஆசீர்வாதமாக ஆவியானவரால் சார் ஆண்டவரை கேட்கிற காண்கிற கண்கள் பாக்கியுள்ளது சொன்னார்கள். கேட்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவராகிய என்னுடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரை சாட்சிகளாக கொண்டவர்களாக வார்த்தை கர்த்தரை நோக்கி பேசினார் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கர்த்தர் உருவாக்கி தந்து அநேகரை ஆண்டவரை வார்த்தை கேட்பதற்கு என்று சொல்லி தேவதாவை எடுத்துக் கொள்ளும்படியாக இங்கோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீர்களாக தொடர்ந்து வழிகாட்டும் ஆண்டும் நாம் அமைக்கப்படும் கனத்துக்காக செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஸ்தோத்திரம். சில வசனத்தை நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் வாசிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசுவா 3:5 ஸ்தோத்திரம். அதில் நம்ம படிக்கும்போது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம். சார் நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க வசனத்தை. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே
அற்புதங்களை செய்வார் என்றார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் கவனிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம பல இடங்கள்லையும் நம்ம கேட்டுதான் இருக்கிறோம். வசனங்களை கேட்டிருக்கிறோம், இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி என்ன செய்ய, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. பரிசுத்தம் என்றால் என்ன சொல்ல பார்க்கலாம். பரிசுத்தம் என்றால் என்ன? எல்லாரும் ஸ்தோத்திரம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனசை அப்படியே வசனத்துக்கு மேலே கொஞ்சம் வச்சு அப்படியே நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் என்றால் என்ன சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா பரிசுத்தம்னா அப்படி அப்படி அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. பரிசுத்தம் என்றால் என்ன? பைபிள் படிக்க தெரியாதவங்க சொல்ல வேண்டாம், பைபிள் படிக்க தெரிஞ்சவங்க சொன்னா போதும். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் என்றால் என்ன? முடிஞ்சவங்க சொல்லுங்க, எல்லாருமே சொல்லலாம். ஸ்தோத்திரம். சீக்கிரம் சொல்லுங்க. பரிசுத்தம் என்றால் பரிசுத்தமாய் வாழ்வதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கவனிங்க. பரிசுத்தம் என்றது நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்களா அது உள்ள கொண்டு வந்தாலும் அதுக்கு தேவையானது ஒரு சில விஷயம்தான். என்ன சொல்றது பாத்தீங்களா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, எதை குறிக்குது? பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப நல்ல கல்யாணம் ஆகாம ஒரு கன்னிகை இருக்கா, ஒரு வாலிபர் இருக்கான்னு வச்சுங்களேன். அவங்க ஸ்தோத்திரம் கன்னிகை பருவத்தை அடைஞ்சிட்டாங்க, வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்? ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் பிரவேசிக்கிறாங்க. அப்படியே பிரவேசிக்கும் போது அவங்களுக்கு அது என்ன வாழ்க்கையாவது? தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அங்கே அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து திருமண வாழ்க்கையில் ஈடுபடுத்துறார். ஆனால் இங்கே பரிசுத்தம் என்று சொல்லுகிறது என்னன்னா, பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வாழ்க்கை? பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமா நான் வாழ்றேன், பரிசுத்தமா ஆண்டவருக்கா நிக்கிறேன், நான் பரிசுத்த ஜாதி, நான் ஆண்டவருக்குலாம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன் அப்படிலாம் சொல்றோம்ல. ஆனா அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறிக்குது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்? நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், தண்ணி போட்டிருக்கேன், சிகரெட் அடிச்சிருக்கேன், விபச்சாரம் பண்ணியிருக்கேன், வேசித்தனம் பண்ணியிருக்கிறேன், உலகத்தெல்லாம் சுத்தினேன், என் ஆசையெல்லாம் நிறைவேற்றினேன். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த போதோ எல்லாத்தையும் நான் தொலைச்சி தலைமுழுவிட்டேன். இப்போ நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ்றேன். அதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எந்த மனுஷன்கிட்ட காணப்படுதோ அவன் தான் பரிசுத்தவான், பரிசுத்தமாய் வாழ்கிறவன் என்று இந்த பைபிள் ஒத்துக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கங்க, நாளைக்கு உங்க நடுவில் நான் அற்புதங்களை செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா? நாளைக்கு உங்க நடுவில் அற்புதங்களை செய்ய போறேன். நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பியா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீ பிரவேசிப்பியா? உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி உன்னை நான் சிறப்பா நடத்த போறேன் என்று சொல்றாரு. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நீ பரிசுத்தமா வாழ வரியாங்கிறதுக்கு பதில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தரேன். சோத்திரம். அதை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா? சோத்திரம். பிரித்தெடுக்கப்படணும். எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் பரிசுத்த குலைச்சல் வருதோ, எந்தெந்த வார்த்தை மூலமா பரிசுத்த குலைச்சல் வருதோ, எந்தெந்த கிரியைகள் மூலமா பரிசுத்த குலைச்சல் வருதோ, எந்தெந்த செயல்கள் மூலமா பரிசுத்த குலைச்சல் வருதோ, அந்த இடத்துலலாம் உன்னை பிரிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல நீ நிற்க கூடாது, அந்த இடத்துல நீ அனுமதிக்க கூடாது, அந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது. சோத்திரம். என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு நீ எஸ்கேப் ஆகணும், அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வரணும். பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உன் வாழ்க்கையில தர வல்லவராய் இருக்கிறார். அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. 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 சோத்ரா. இதுல நீங்க படிச்சீங்கன்னா சோத்ரா, ஓசியாவை கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. ஓசியாவை சொல்றாரு. சோத்ரா. என்ன சொல்றாரு? ஓசியாவை போய் ஒரு விபச்சார பெண்ணை நீ திருமணம் பண்ணு அப்படின்றாரு. சோத்ரா. சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாரு? சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாரு? ஆமா. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஒரு விபச்சார பொண்ணை போய் நீ திருமணம் பண்ணுடா அப்படின்னு சொல்லி யோசியாவை பார்த்து சொல்றாரு. ஸ்தோத்திரம். அப்ப யோசியா வந்து ஸ்தோத்திரம் அவரு ஒரு லைஃப் நல்ல லைஃப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நல்ல லைஃப் பண்ணுகிற அவரை வந்து சொல்றாரு, நீ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பொண்ணை பிரித்தெடுத்து அவன் கூட என்ன செய்யணும் சேரணும் என்று சொல்லி அவங்க பாருங்க. அவர் வந்து ஸ்தோத்திரம் நல்ல லைஃப் தான் இருக்கு, அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறார், நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஓசியாவை, நீ வந்து என்ன செய்யணும், அந்த பெண்ணை வந்து பாரு, ஸ்தோத்திரம் பார்த்து மேரேஜ் பண்ணு, ஒரு விபச்சாரியை நீ மேரேஜ் பண்ணுங்கிறார். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா ஸ்தோத்திரம். அப்ப இவர் வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவருக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவரோடு இணைக்கப்பட்டவர்களும் அப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லி இப்ப என்ன சொல்ற, ஒரு விபச்சார பெண்ணை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் ஆமா அவன் கொண்டு வந்து உள்ளே சேர்க்கிறார். இது என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம் புறஜாதிகளா இருக்கிற அநேக ஸ்தோத்திர மக்களை என்ன செய்யறாரு, அவர் சொந்த ஜனம் ஆகிய இஸ்ரவேலுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர்றாரு, உள்ள கொண்டு வர்றாரு. பாருங்க, உள்ள கொண்டு வர்றாரு. புறஜாதிகளை எவ்வளோ கரையா இருந்தாலும் எவ்வளோ குறையா இருந்தாலும் அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சு, அவங்க அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சு, அவங்கள பரிசுத்தப்படுத்தி, அவங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவங்களையும் உள்ள கொண்டு வந்து அவருடைய ஜனமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப் நம்ம ஸ்தோத்திர நமக்குள்ள இருக்கிறது முக்கியம் இல்ல, நம்மோடு கூட இணைகிறவங்களுக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும், நம்மோடு இணைகிறவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திர 2ஆம் வசனம் படிங்களேன். 2ஆம் வசனம் படிங்க, சீக்கிரம் படிங்க. ஆண்டவர் அங்க பிரித்தெடுக்கப்பட்ட லைஃப்ல யாரெல்லாம் வரமோ அங்க முதலாவது கர்த்தர் 7 நாள் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி முடித்த பின்பு 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். படிங்க, 7ஆம் வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். பாத்தீங்களா, மனுஷன் ஜீவாத்மாவானான். சோத்திர ஆமா. அதுல நல்லா கவனிக்கணும். தேவன் அந்த இடத்துல என்ன செய்கிறார் பாருங்க, ஒரு ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கி அந்த நாள்ல மனுஷனை என்ன செய்யறாரு, படைச்சு மனுஷனை ஆராதிக்க வைக்கிறார். நாளை படைச்சிட்டாரு, அப்புறம் தான் மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைச்சு அந்த ஸ்தோத்திரம் இப்ப மனுஷனுக்காக அந்த நாளை படைச்சாரா, அந்த நாளுக்காக மனுஷனை படைச்சாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே வரிசையா ஒரு சிருஷ்டிகள்ல படைப்புகளில் வரிசையா வருது. வரிசையா வரும்போது அது 6 நாளை ஒரு 7 நாளை தெரிவு செய்து என்ன செய்கிறார், 7ஆம் நாளை வந்து அவர் ஓய்ந்திருக்க செய்கிறார். அதை பரிசுத்தமாக்கினார்ன்னு இருக்கு. பாத்தீங்களா, அந்த நாளை என்ன செய்கிறார், பரிசுத்தமாக்கினார். சோத்திர அந்த நாளை பரிசுத்தமாக்கி இப்போ மனுமக்கள்கிட்ட கொடுக்குறாரு. மனுமக்களை உண்டாக்கி அந்த மனுமக்கள்கிட்ட அந்த நாளை கொடுக்குறாரு. இந்த பேரு 6 நாள் நீ வேலை செய்ப்பா, 7ஆம் நாள் பரிசுத்தமான நாள், அதில் நீ ஓய்ந்திருக்கணும் என்று சொல்லி ஆதாமுக்கு சொல்றாரு. அப்போ ஆதாம் வந்து கேட்கிறாரு, அப்படியாப்பா, சரி ஆண்டவரே நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி அவர் கேட்கிறாரு. பாருங்க சோத்திரன் கேட்டு அவர் அதன்படியே தன்னுடைய லைஃபை கடக்கிறார். அவர் தன்னுடைய லைஃப் ஓடுறார். சோத்திரன் சரி நான் இனிமேல் அது பரிசுத்தமா அந்த நாளை நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். சோத்திரன் அதான் பூமியின் மண்ணினால் அவர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதுனதுக்கு காரணம் என்னன்னா பரிசுத்தமா வாழதான், பரிசுத்தமான நாளை அங்கீகரிக்கதான், பரிசுத்தமான சூழ்நிலையை அங்கீகரிக்க, பரிசுத்தமா இந்த பூமியில வாழ. இதுக்கு தான் ஜீவ ஆத்மாவை நமக்குள்ள ஊதினாரு. இப்ப நம்ம ஜீவ ஆத்மாவானோம். அவருடைய சுவாசத்தை ஊதி ஜீவாத்மா ஆக்கிட்டாரு. இப்ப பாத்தீங்களா, இப்ப நமக்கு ஜீவனை கொடுத்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதைத்தான் ஏசாயா சொல்லும்போது சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் நான் எனக்கென்று ஏற்படுத்தின, இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு. அந்த துதியை சொல்லி வருவார்கள்ங்கிற இடத்துல எனக்கா பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. நல்லா நோட் பண்ணிக்கங்க, நல்லா கவனிங்க.
அந்த என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற அந்த இடத்துல வந்து எனக்காக பரிசுத்தமாய் வாழ்வார்கள் என்கிற அர்த்தம். சோதரெல்லாம் கவனிக்கணும். முதலாவது ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ தான் நம்ம தெரிவு செய்தேன்றேன். அப்போ நீங்களும் நானும் அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறோமா சொல்லுங்க? உருவாக்கப்பட்டதிலிருந்து கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்றோமா? ஏதோ அந்த ஆண்டவருக்கு பரிசுத்த ஜாதி பரிசுத்த ஜனம்னு சொல்லி ஒரு பெயரோடு மாத்திரம் நம்ம வாழ்ந்து விடாமல் அந்த பெயரை நம்ம வலியுறுத்தி அந்த பெயர்ல இந்த பூமியில நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த நல்ல வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? நல்லா யோசிச்சு பாருங்க. சோத்திரம். நீங்க சோத்திரம். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க படிக்கும் போது யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசேயை கொண்டு சொல்ற அந்த வார்த்தையை படிங்க. 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. நல்லா கவனிக்கணும். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதல். நல்லா கவனிக்கணும். முதலாம் நாள் பரிசுத்த சபை கூடுதல் இருக்கணும். முதலாம் நாள் தான் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அதான் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றோம். அந்த நாள்ல பரிசுத்த சபை கூடுதல் கட்டாயம் இருக்கணும். சொல்லுங்க, கட்டாயம் சொல்லுங்க, இருக்கணும். சோத்திரம். அடுத்தது 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்கணும். இன்னைக்கு 7ஆம் நாள் என்ன செய்யறதில்ல, சனிக்கிழமை இன்னைக்கு ஜபத்துக்கு வரதில்லை. அது சில பேரை வந்து சாத்தான் விட மாட்டான். அது வந்து பைபிள்ல இல்லை, நீ என்னத்துக்கு அங்கே போறேன்னு. ஆனால் பைபிள்ல இருக்கே. முதலாம் நாள் வந்து சபை கூடுதல் இருக்கணும் தெரியும். அதான் இயேசு உயிர்த்தெழுந்த நாள், நமக்கு சபை கூடுதல் இருக்கு. ஆனா அதே மாதிரி 7ஆம் நாள் என்ன பண்ணணும்? சனிக்கிழமை அன்னைக்கு சபைக்கு வரணும். சனிக்கிழமை வந்து சபைக்கு வந்து தேவனை ஆராய்ச்சி ஸ்தோத்திர தேவனை மகிமைப்படுத்தணும். ஏன் அதுக்கு நமக்கு முடியல? சோத்திர ஏதோ நம்ம ஏதோ கை கால் இழுத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஐயோ எனக்கு ஒரு கால் இழுத்துக்குச்சிங்க, அதனால ஒரு கை இழுத்துக்குச்சிங்க, என்னால் அப்படியெல்லாம் வர முடியாதுங்க. சோத்திர ஞாயிற்றுக்கிழமை ஒண்டிதாங்க, அந்த முதல் நாள் மாத்திரம்தாங்க வர முடியும். அந்த சோத்திர 7ஆம் நாள் என்னால் வர முடியாதுங்க, ஏன்னா காலுக்கையெல்லாம் எனக்கு இழுத்து இருக்குங்க, எனக்கு ஒரே பிரச்சனைங்க வீட்டில். நல்லா யோசிச்சு பாருங்க. நீ பரிசுத்தமா வாழ்றது உண்மையானா நீ என்ன பண்ணணும்னா சோத்திர பரிசுத்த அந்த நாளை நீ கனம் பண்ணணும். சோத்திர கனம் பண்ணி சனிக்கிழமையும் கர்த்தர் சமூகத்தில் வந்து நீ ஆராதிக்கணும். அது ஒரு நமக்கு ஆயத்த ஜபமா இருக்கு, ஆயத்த நாளா இருக்கு. சோத்திர ஓய்வு நாளுக்கும் ஆயத்த நாளா இருக்கு, கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்த நாளா இருக்கு. சோத்திர அவங்களுக்கு ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆனாலும் இங்க சோத்திர இதையும் அறிஞ்சுதான் இங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாளா தேவனை ஆராதிக்கிறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. பாத்தீங்களா? அது ஆயத்த நாளில் ஒரு ப்ரேயர் இருக்கு. அந்த ஆசிரியர் கூடாரத்தில் ஆயத்த நாளில் ஒரு ஜபம். அந்த ஆயத்த நாளில் வந்து ஒரு ஜபம் அங்கங்கே நின்று எல்லாம் வந்து பணிந்து குனிந்து எல்லாம் முழங்கால் போட்டு போயிடுவாங்க. சோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலாம் நாளுக்கு எல்லாம் வருவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய சபை கூடி வருதில்ல, கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆசிரியர் கூடாரத்துக்கு நேராக வந்து பணிந்து குனிந்து முழங்கால் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு போயிடுவாங்க. சோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் வருவாங்க. சோத்திரம். அடுத்து 7ஆம் நாளில் வருவாங்க. 7ஆம் நாளில் வந்து அங்கேயும் தேவனை ஆராய்ச்சி அன்னைக்கெல்லாம் பலியெல்லாம் செலுத்துவாங்க. பலியெல்லாம் செலுத்தி பலியெல்லாம் 3 மணிக்கு தான் செலுத்துவாங்க. மத்தியானம் 3 மணி, மத்தியான வேலையில். சோத்திரம். பலி செலுத்த நேரம் வந்து மத்தியானம் தான். சோத்திரம். 6ஆம் நேரம் வந்து அவங்களுக்கு மத்தியானம் தான். சோத்திரம். மத்தியானம் 3 மணிக்கு தான் போவாங்க எல்லாம். அந்த ஆராதனைக்கு காலமே போறதில்லை, மத்தியானம் 3 மணிக்கு. மத்தியானம் 3 மணிக்கு தான் இந்த ஜப நேரம். அதான் அந்த பேதுரு யாக்கோபுலாம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த போற நேரம் அதான் ஆசீர்வாத கூடாரத்துக்கு அந்த தேவாலயத்துக்கு போற நேரம் தான். சோத்திரம். சகரியா ஸ்தோத்திரம் எலிசபெத் ஆராதனை செஞ்சாங்கல்ல அந்த இடம். ஸ்தோத்திரம். அந்த ஆராதனை ஸ்தலம். ஸ்தோத்திரம். அவங்க போற இடம் எப்படி? ஸ்தோத்திரம். அவங்க அப்படிதான் போவாங்க. ஸ்தோத்திரம். போய் அங்க தேவனை ஆராதிப்பாங்க. பல விதமான ஆசாரியர்கள் இருப்பாங்க. பல ஆசாரியர்கள் இங்க ஒவ்வொரு ஸ்தோத்திர ஆராதனைகளிலும் பல ஆசாரியர்கள் வந்து வேலை செய்வாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க, தூபம் காட்டுவாங்க. இப்படி பல பிரச்சனை இருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாத கூடாரத்துல மொத்தம் எத்தனை லேவியர்கள் ஆசாரியர்கள் அங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2500 பேர் ஒர்க் பண்றாங்க. சோத்திரம். சொல்லுங்க, எத்தனை பேரு? 2500 பேர் ஒர்க் பண்றாங்க. சோத்திரம். ஆசாரியர்கள். ஏதோ ஆசாரியனா ஆரோனு அவன் குடும்பம் அப்படிலாம் இல்லை. சோத்திரம். பொதுவா வந்து 2500 பேர் இருக்காங்க. சோத்திரம். அந்த ஆசாரிய ஊழியம் பண்ணுவதற்கு. சோத்திரம். எல்லாம் அவ ஷிப்டா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து பலியெல்லாம் செலுத்தணும்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ பலி செலுத்தணும்ல. சோத்திரம். எத்தனையோ லட்சக்கணக்கில் 1 கோடி பேருக்கு பலி செலுத்தினா சும்மாவா? பார்த்தீங்களா? சோத்திரம். அவ்வளோ பலி செலுத்தணும். அந்த பலியெல்லாம் செலுத்தும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால 2500 ஆசாரியர்கள் இருந்து அந்தந்த வேலையை அவங்கவுங்களுக்கு அதை பொறுப்பெடுத்து செய்வாங்க. சோத்திரம். இதில் தாவீது காலத்தில் தான் 12 பாடகர்களை நியமிச்சார். 12 பாடகர்களை நியமிச்சு
அந்த 12 பாடல்களையும் ரொம்ப ஒரு ஹை லெவலில் வச்சுருந்தார் சோத்திரன் தாவீது. ரொம்ப அற்புதமாக நடந்தது சோத்திரம், எல்லாமே ஆச்சரியமாக நடந்தது. அந்த மாதிரி சோத்திரம் அவ்வளோ ஆசாரியர்கள் இருந்து ஒர்க் பண்ணுற ஒரு இடம் தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, பரிசுத்த சபை கூடுதலை நீங்க என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. படிங்க அதான் 12, 16. முதலாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையா சொல்லிட்டாரு. போதுமா சோத்திரம்? எப்படி நியாயப்பிரமாண 10 கற்பனை இல்லை, 613 கற்பனை இல்லை, இது ஒரு கற்பனை. சோத்திரம் பாத்தீங்களா? ஆனா 10 கற்பனையிலும் இது ஒண்ணு, 10 கற்பனையிலும் இது ஒண்ணு, 10 கற்பனையிலும் இது ஒண்ணு, 613 கற்பனையிலும் இது ஒண்ணு. சோத்திரம். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து நம்ம சாதாரணமாக நேசிக்கல, ரொம்ப எல்லாரை விட ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய நாளை நீ அலட்சியம் பண்ணாத, விடாத. நான் காது குத்திக்கு போனேன், நான் கல்யாணத்துக்கு போனேன், கர்மாதிக்கு போனேன், சிவாபதி செத்துட்டாங்க போனேன், எங்கே வேணாலும் போ. சோத்திரம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராய்ச்சி முடிச்சுட்டு அவர் சந்தோஷப்படுத்திட்டு போ, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அப்படி சொல்லுவாங்க சோத்திரம். அதனால சோத்திரம் ஒரு சீசன் வந்து கேட்குறான், என் தாப்பன் இறந்துட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, டே மருத்துவரை அடக்கம் பண்ணுவாடா, நீ என்னை பின்பற்றி வாடான்னாரா. அவன் அப்படியே போயிட்டாங்க, அப்படியே போயிட்டான். இல்லாண்டவரை நான் போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை பாருங்க, சொல்லவே இல்லை. அவன் மட்டும் பின்னாடி போயிட்டான். அல்லேலூயா. நீங்க நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம யாரு, பைபிள்ல இருக்கிறவங்கலாம் யாருன்னு. பைபிள்ல இருக்கிறவங்க தான் பெஸ்ட், அப்புறம் தான் நம்ம எல்லாம். சோத்திரம். ஏன்னா நம்மலாம் எதாவது தொட்டா போதும், ஏதாவது ஒரு காரியம் வந்தா போதும், அவ்வளவுதான். டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், ஆண்டவரே பாய், ஆண்டவரே நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஆனா பைபிளில் உள்ளவர்கள் அப்படி இல்லை. சோத்திரம். ஆமா, பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னோடிகள், நமக்கு ரோல் மாடல் போன்றவர்கள், அவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு ரோல் மாடலா இருக்கிறாங்க. அவங்கள நம்ம இன்னைக்கு பின்பற்றுகிறோம், பரிசுத்தவான்களை நம்ம பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. ஆனா சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம் செய்யுங்க, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் நீங்க இன்னொரு காரியத்தை நீங்க அறியும் போது என்னன்னா, ஸ்தோத்திரம் இவைகளில் கிரியைகளை பரிசுத்தம் என்று ஸ்தோத்திரம் எபிரேய பாஷையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்தோத்திரம் காடோஸ், காடோஸ் என்று சொல்றார். ஸ்தோத்திரம் என்னுடைய கிரியைகளை, பரிசுத்தமான அந்த கிரியைகளை பரிசுத்தம். காடோஸ் அப்படின்னா பரிசுத்தம். ஸ்தோத்திரம். அல்லது பிரித்து வைப்பது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரித்து வைப்பது. சொல்லுங்க, என்ன வைப்பது? பிரித்து வைப்பது. அதான் ஸ்தோத்திரம் காடோஸ் சொல்ல பார்த்தா காடோஸ் என்று சொல்றார். அந்த எபிரேய பாஷையில அதை வந்து ஒரு காடோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பிரித்து வைப்பது பரிசுத்தம் என்று சொல்றாரு. நீங்க இதை படிக்கும்போது யாத்ராமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 40:9 படிங்க. அதான் கவனிங்க. பரிசுத்தம் என்பது செய்கையில் இல்லை, அது வந்து மனப்பான்மையில் உள்ளது. சோதரன் சொல்லுங்க, பரிசுத்தம் என்பது எதுல இல்லை? செய்கையில் இல்லை, மனப்பான்மையிலேயே அது உருவாகுது. ஸ்தோத்திரம் உருவாகிறது. ஸ்தோத்திரம். அதனால பரிசுத்தம் என்று சொல்லுகிறது ஸ்தோத்திரம், அது ஆண்டவரே ஒரு மனப்பான்மை, அதை நமக்குள்ளே அவர் வச்சுட்டார். அதை வந்து ஸ்தோத்திரம் நம்ம செய்கையினாலதான் பரிசுத்தம் இருக்கணும்னு இல்லை. ஆனா ஏற்கனவே ஆண்டவர் நம்முடைய படைப்பே வந்து ஒரு வித்தியாசமான படைப்பு, வித்தியாசமான அனுபவங்கள். நீங்க ரோமர் 12:1 படிங்களேன், என்ன சொல்றாரு பாருங்க. அந்த பரிசுத்தம் என்கிற அந்த இடத்தை போய் சென்றடைவதற்கு அவரு புதிய ஏற்பாட்டில் அவர் செய்கிற அந்த காரியத்தை பாருங்க, படிக்க பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை மன்னிட்டு. ஆமா, இது ஜீவ பலி அப்படின்னா உயிருள்ள பலி. சொல்லுங்க, என்ன பலி? உயிருள்ள ஜீவ பலினா என்ன பலி?
உயிருள்ள பலி. அந்த உயிருள்ள பலியாக நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை என்ன செய்யணுமா? கொடுக்கணும்னு சொல்கிறார். உயிருள்ள பலியாக உங்களை கொடு என்று சொல்கிறார். சோத்திர அல்லேலூயா. உயிருள்ள பலியாக அப்படின்னா ஏதோ கொஞ்சோண்டு கிரியை செஞ்சுட்டு நான் பரிசுத்தமாக இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. கிரியைனாலலாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது, அதெல்லாம் நடிப்பு. சோத்திர. ஆனால் அதில் ஜீவ பலியா உள்ளான அந்த அனுபவத்தோடு நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்துருன்ற, உள்ளான அனுபவத்தோடு என்னை வந்து சந்திங்கிறார், உள்ளான அனுபவத்தோடு என்னை நேசிங்கிறார். அப்போ ஸ்தோத்திரம் சொல்றாரு, ஜீவ பலி உயிருள்ள பலி, அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த வாழ்க்கையை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பரிசுத்த வாழ்க்கை எத்தனை பேர்ட்ட இருக்கு? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உண்டானது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அவ்வளோதான். இது வந்து வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்ம நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உண்டானது எல்லாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமானது. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு உண்டானது எல்லாம் சொல்லுங்க என்ன ஆண்டவருக்கு பரிசுத்தமானது. இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த பரிசுத்தங்கிற அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே வந்துட்டோம் உள்ள, டோட்டலி எல்லாமே உள்ள வந்துட்டோம். சோத்ரா. இப்போ சொல்றாரு, எனக்கு உண்டானதெல்லாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமானது, அவ்வளோதான். நம்ம குடும்பம், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய புருஷன் மனைவி, நம்முடைய குடும்பம், நமக்கு உண்டான சொத்து, நமக்கு உண்டான நிலபலங்கள், மிருகஜீவன்கள் எல்லாமே ஆண்டவருக்கு பரிசுத்தமானது. அப்படிதாங்க. பரிசுத்தமானவங்களுக்கு எல்லாம் பரிசுத்தமாக தானே இருக்கும். பைபிள் அப்படி தானே சொல்லுது. சுத்தம் உள்ளவங்களுக்கு சகலமும் எப்படி இருக்கும்? சுத்தமாக தானே இருக்கும். அப்போ நம்ம பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களுக்கு பிறக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும்? பரிசுத்தமாக தானே இருக்கணும். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, எனக்கு உண்டானது எல்லாம் பரிசுத்தமானது. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு உண்டானது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? பயமா இருக்கா? நல்ல தைரியமா சொல்லுங்க, எனக்கு உண்டானது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய அவயவங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, நம்முடைய மனசு கர்த்தருக்கு பரிசுத்தமானது, நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, நம்முடைய சொத்து கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க காணியாட்சில அல்லது அவங்களுடைய நிலபலங்கள்ல, ஸ்தோத்திரம், அவங்களுடைய மிருகஜீவன்கள்ல எல்லாவற்றிலும் அவங்க வந்து தசமபாகம் செலுத்திட்டாங்க. அதனால அதெல்லாம் பரிசுத்தமா இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு? சில பேர் நிலங்கள் இருக்கும், ஆனா அதுல என்ன செய்யாது? தசமபாகங்கள் சபைக்கு வராது. அப்ப அது பரிசுத்தமானது இல்லை, அது பரிசுத்தமானது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பரிசுத்தமானதுன்னு நேர்ந்து கொண்டாங்க. அதனால கவனிங்க, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு உண்டானது எல்லாம் பரிசுத்தமாக தான் இருந்தது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்திலையும் தசமபாகம் செலுத்துவாங்க. அதனால மிருகஜீவன்கள்ல கூட தசமபாகம் செலுத்துறாங்க. ஆனா இப்ப அதுல அதெல்லாம் செலுத்துறது இல்லை. ஏதோ ஒரு காசு பணம் மாத்திரம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. அப்படியே காசு பணம் பிச்சைக்காரனுக்கு தூக்கி போட்டு போற மாதிரி, காசு தானே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பொருள்லையோ, ஆடு மாடுகள்லையோ, மிருக நிலபலங்கள்லையோ என்ன செய்யறது இல்லை? தசமபாகங்களை யாரும் செலுத்துவதே இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பாத்தீங்களா? தசமபாகங்கள் செலுத்துவதில்லை. அப்ப சொல்லுங்க, நமக்கு உண்டானதெல்லாம் எப்படி பரிசுத்தமாகும்? நமக்கு உண்டானதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்னா அதுல இருந்து தசமபாகம் கர்த்தருக்கு போகணும்ல. ஒரு நேரத்தை கொடுக்கணும், உன்னுடைய சோத்திர சம்பாத்தியத்தில் கொடுக்கணும், உன்னுடைய நிலபலங்களில் கொடுக்கணும், உன்னுடைய மிருகஜீவன்களில் கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கேன், நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கேன்னு இது யாரை ஏமாத்துற வேலை? பைபிள்ல என்ன சொல்லுது? எனக்கு உண்டானது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம், அவ்வளவுதான். நீ எல்லாத்துலயும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆபரிங் பண்ணி தான் ஆகணும். சோத்திரன். அந்த தசமபாகம் என்று சொல்லுகிறது, அதை கொடுக்கும்போது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பரிசுத்தமாகறாங்க. சோத்திரன். அதை நீ ஒளிச்சு வச்சவங்க பரிசுத்தம் ஆறதில்லை, ஒளிச்சு வச்சவங்கலாம் செத்து போயிட்டாங்க. ஆனா வலிக்காம மறைக்காம கொடுத்தவங்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவ்வளவுதான். சோத்திரன். ஆண்டவர் வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப் ஆண்டவர் விரும்புற. பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க. எல்லாரும் செய்ய மாட்டாங்க, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் பொறாமை உள்ளவங்க, எரிச்சல் உள்ளவங்க, மனசுல அழுக்கு உள்ளவங்க, ஸ்தோத்திரன், அந்த மாதிரி உள்ளவங்கலாம் செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸ்தோத்திரம். என்னதான் சொன்னாலும் ஆமா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஸ்தோத்திரம். முறுமுறுத்துட்டு போவாங்க. அதை கர்த்தருக்கு கரெக்டாக செய்யணுங்கிற அந்த நல்ல எண்ணம் அவங்களுக்குள்ள வராது. அதனால அருமையான தெய்வ பிள்ளையே, பரிசுத்தம் என்று சொல்லுகிறது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல லைஃப். இந்த லைஃப்பை வந்து கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். நீ அதை நல்லதாக எடுத்துக்கிட்டா அது நமக்கு ஆசீர்வாதம். அப்படி கேர் பண்ணாமல் விட்டுட்டு போனா அதுக்குரிய பலன் என்னவோ அதான் கிடைக்க போகுது.
அதனால் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப்பை நம்ம தெரிந்து கொண்டு அவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் வருகையில் அவரோடு கூட போக போகிறோமா, இல்லை இஷ்டப்படி வாழ்ந்து இந்த உலகத்திலேயே வீணாக போய் சோத்திரம் உருப்படாமல் போய் கடைசியாக அந்த நரக பாதாளத்தை தேடி நீங்களா போக போகிறீங்களா? என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? சோத்திரம் என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? சோத்திரம் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இப்போ எப்படி என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? எல்லாரும் அப்படியே சோத்திரம் தலை வணங்குவோமா? அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் மேலே கை வைத்துங்க பார்க்கலாம். மேலே கை வைத்துங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். சோத்திரம் ஏனோ தானன்னு வாழ்ந்துட்டு இருந்த சோத்திரம் அது சோத்திரம் பிரச்சனைக்குரிய லைஃபாக மாறிடும். அதனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப் நமக்கு வேணும். நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்வேன். சோத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே ஆண்டவருக்காக சொல்லுங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப் தான் பரிசுத்த வாழ்க்கை. அந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். தயவு கூர்ந்து வாயத்தரன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப்பை நான் எடுத்துக்கிறேன். இன்னையிலேருந்து நான் உங்களுக்காக அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக என்னுடைய ஆஃபரிங் தசோபாக முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப்பை இன்னையிலேருந்து சொந்தமாக்கி கொள்கிறேன். இன்னையிலேருந்து நான் சொந்தமாக்கி கொள்கிறேன். எனக்கு உண்டானதெல்லாம் பரிசுத்தம் என்று நான் நேர்ந்து கொள்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசுவாவின் காலத்திலே அன்னைக்கு அந்த மனுஷன் அப்படி இருந்ததுனால அன்னைக்கு யுத்தங்கள் சிறப்பாக நடந்தது. அவன் மரித்தும் 40 வருஷம் எந்த அதிகார ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் இல்லாமல் அந்த ஜனங்கள் அந்த அளவுக்கு வழிநடத்தப்பட்டார்களே. அப்படிப்பட்ட சோத்திரம் பரிசுத்தம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா, அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. நாங்களும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் உங்க சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் இந்த பூமியில எங்களுக்கு வரம் தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, உங்க மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அந்த பரிசுத்த சிந்தையை எங்களுக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த எண்ணத்தை எங்களுக்குள்ள வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மிருக ஜீவன்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும், எங்க பிள்ளைங்கள்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும், எங்க குடும்பம் பரிசுத்தமா இருக்கட்டும், எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும். கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. தேவ ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமீன் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட நல்ல ஒரு லைஃப் என்று நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த லைஃபை ஹல்லேலூயா எங்களுக்கும் நீ தந்து காடோஸ் என்கிற அந்த பரிசுத்தம் என்கிற அந்த வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் சபைக்கும் தந்து ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் அந்த பரிசுத்தத்தை காடோஸை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய திரு சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்பா. தடைகள் யாவையும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். உங்க அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து இந்த பகல் முழுவதும் உடைய சித்தஞ்செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நடக்கிற மீட்டிங்ஸ் ஆசீர்வதியும், எங்கள் பயணங்களில் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தும், சகல தீமைக்கு எங்களை விலை காத்துக்கொள்ளும். ஆண்டுடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் வழியாக மகிமைப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கால ஜெபத்திலே பங்கெடுத்த எல்லார் வழியாக மகிமைப்பட உங்க அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இன்னைக்கு பகல் திறப்பின் வாசல் ஜெபம் என்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக நம்ம எல்லாரும் 10 மணிக்கு உள்ளே வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். 10 மணிக்கு ஷார்ப்பாக உள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுக்குங்க. ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா.